ஹாய், ஹாப்பி மார்னிங். இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் தான் வரும். யூபிஎஸ்சிக்கு தான் அது வந்து வேலிடு, டிஎன்பிஎஸ்சிக்கு வராது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குங்கிறனால என்ன பண்ணி ஆகணும், நம்ம இது படித்து தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது இல்லாமல் சமீபத்தில் G20 மாநாடு வேறு நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலாக நியூஸ் பேப்பர் பார்த்தனாலே அதில் ஒரு நியூஸ் இருக்கும், உக்ரைன் ரஷ்யா வாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த G8 வந்து என்னவாக இருக்கும், ரஷ்யாவும் உள்ளே இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த G20 என்னென்ன கண்ட்ரீஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரியணும்ல, பேசிக்ஸ். ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியணும். அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 to 9 வரைக்கும் உள்ள 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தெரியணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அப்புறம் அதை அடிஷன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், சப்ட்ராக்ஷன்னா என்ன மீனிங்கு, மல்டிப்ளிகேஷன் என்ன மீனிங், இந்த பேசிக் டேட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கால்குலேஷனே போட முடியும். கரெக்டாக? ஸோ அப்போது இதில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணலாம். ஓகே, எவ்வளோ நாளைக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல, நம்பர்ஸும் அதற்கான ப்ராசஸ் தெரிஞ்சால் தான் கால்குலேஷன் போட முடியும்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல 7 கண்டங்கள் மேப்போ இருக்க ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். இப்போ இது ரிலேட்டடாக, அதாவது இப்போ இருக்கிற கொஷின்ஸ் வந்து இதை வந்து நான் என்ன பண்ணலான்னா, பாலிட்டி வைஸ் வந்து கொண்டு போயிடலாம். G7 G8 G20ன்னு சொல்லிட்டு பாலிட்டி வைஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு வாரத்தில் முடிச்சுக்கலாம். பட் நான் மேப்போ இருக்கா ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப் லாங் மறக்காது. நீங்கள் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போனாலோ, இல்லை எக்ஸாமே வேணான்னு விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாலோ உங்களுக்கு என்ன மறக்காதுன்னா, இந்த G20 நாடுகள் என்ன, G7 நாடுகள் என்னன்னு உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல 7 கண்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அந்த 7 கண்டங்கள் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் கூகுள் மேப்பில் வாட் இஸ் 7 கான்டினென்ட்னு போட்டு அந்த 7 கண்டங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், வேர்ல்டு மேப்பை எடுத்து வைங்க. வேர்ல்டு மேப்பை எடுத்து வச்சுட்டு 7 கண்டங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். 7 கான்டினென்ட். யூரோப்புன்னு சொன்னோன்னா, யூரோப்பு அப்படிங்கிறது, அதாவது ஐரோப்பா, அது பக்கத்து கண்டங்கள் என்னென்னு பாருங்கள். ஓகேவா? ஒரு கண்டத்திலும் உள்ள மேஜரான முக்கியமான நாடுகள் என்னென்னு பாருங்கள். இப்போ வட அமெரிக்கா எடுத்தோம்னா அங்கே முக்கியமான நாடுகள்லேருந்து என்ன பண்ணோம், 2 நாடுகள் தான் சொல்லுவோம். மெக்சிகோன்னு ஒன்று இருக்குது, பட் நம்ம அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. என்ன பண்ணுவோம், டெய்லி நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறது கனடா அண்ட் அமெரிக்கா. இது 2 மட்டும்தானே வட அமெரிக்காவில் வந்து பேசுகிறோம். அப்போ தென் அமெரிக்கான்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேசில் பற்றி பேசிடுவோம். ஏன்னா அமேசான் காடுகள் அப்படி அதில் உள்ள ரிவர் எல்லாமே பிரேசில், அர்ஜென்டினா நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, கால்பந்தில் வந்து என்ன இருக்குது, அர்ஜென்டினா டீம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் முக்கியமான வீரர்கள் எல்லாமே அர்ஜென்டினாவில் வந்து வந்ததுனால என்ன பண்ணுவோம், அர்ஜென்டினாவை நம்ம நாம வச்சுப்போம். அதே மாதிரி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்டம், அதே மாதிரி ஐரோப்பாங்கிற ஒரு கண்டம், ஆசியாங்கிற ஒரு கண்டம், ஆஸ்திரேலியா தனியாக. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கண்டத்தில் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டால் தான் இந்த G7 G20 G8 இதில் உள்ள நாடுகள் வந்து உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. அதை நான் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி 7 கண்டங்கள் என்னென்ன, அது எங்கெங்கே இருக்குது, லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா. அப்போ நான் என்ன எடுக்கிறேன், ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்டத்தை எடுத்துக்கிட்டேன். வட அமெரிக்கா வந்து ஆப்பிரிக்காவுக்கும் லெஃப்ட்டில் இருக்கா, இல்லை ஆப்பிரிக்காவுக்கும் மேலே இருக்கா, இல்லை ஆப்பிரிக்காவுக்கும் கீழே இருக்கா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன். அதுக்கு தான் அந்த 1/2 hour. 7 கண்டங்கள் எல்லோரும் ஈஸியாக சொல்லிவிடுவீங்க. வித்தின் 20 செகண்டில் 7 கண்டங்கள் நீங்கள் எல்லாமே ரிமெம்பர் பண்ணிடலாம். பட் அது எங்கே பிளேஸ் ஆகிருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது மத்திய ரேகைன்னு பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம்ல, அதாவது ஈக்குவட்டார். அந்த ஈக்குவட்டாருக்கு மேலே பிளேஸ் ஆகிருக்கா, இல்லை கீழே பிளேஸ் ஆகிருக்கா. கடக ரேகை, மகர ரேகைன்னு சொல்லுவாங்க. அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இதுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் தானே. அப்போ அது தெரியணும், நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா, மேப் பார்க்கணும். இதுக்கு தான் அந்த 1/2 hour. செகண்ட் 1/2 hour நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கண்டத்திலும் உள்ள மேஜரான கண்ட்ரிகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த மேஜரான கண்ட்ரிகள் தெரிஞ்சிச்சுன்னா இந்த G7 G8 G20 ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறோமா, G7 என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, மேப்பு பக்கத்தில் வச்சுட்டு 7 கண்டங்களையும் நோட் பண்ணுங்கள். முதல் கண்டம் எடுத்துக்கோங்க. முதல் கண்டத்தில் ஏதாவது நாடுகள் G7 இருக்கான்னு பாருங்கள். அடுத்து 2வது கண்டம். ஓகேவா? இப்போ நீங்கள் லெஃப்ட்லேருந்து போயிருந்துருங்களேன், வட அமெரிக்காவிலேருந்து G7 ஏதாவது கண்ட்ரிகள் இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி தென் அமெரிக்காவிலேருந்து எதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் ஐரோப்பா, அப்புறம் ஆசியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. இப்படி வந்துட்டிங்க அப்படின்னா G7 எந்தெந்த கண்டத்துலேருந்து என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு மறக்காது. ஓகேவா? இப்போ வட அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸும் கனடாவும் G7 இருக்குது. அப்போ G7 2 கண்ட்ரிகள் வந்து வட அமெரிக்காவிலேருந்து இருக்குது. மீதி 5 கண்ட்ரிகள் தான். அப்போ 5 கண்ட்ரிகள் எந்தெந்த காண்டினென்ட், அதாவது எந்தெந்த கண்டத்துலேருந்து இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் ஐரோப்பா போகிறேன். ஐரோப்பா போகும்போது எனக்கு வந்து UK அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 7ல் 3 கண்ட்ரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அடுத்து ஆப்பிரிக்காலேருந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்படி ஒரு காண்டினென்ட்லேருந்தும் ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். ஓகே, சரி. G7 படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா G8 ரொம்பவே ஈஸி. G8 அப்படிங்கிறது ரஷ்யா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி G7ஓட சேர்ந்ததுன்னா அது G8, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ரஷ்யாங்கிறது எங்கே இருக்குது? ஆசியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது எல்லாமே இப்படி இருக்குல்ல. கடைசியாக இந்தியா வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா G7லேயும் கிடையாது இந்தியா, G8லேயும் கிடையாது இந்தியா. இதில் தான் ஜாயிண்ட் ஆகுது, G20 தான் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ G7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ள பவரில் உள்ள 5 கண்ட்ரிகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 சேர்ந்து G7 மாறிச்சு. அப்புறம் இன்னொன்று சேர்ந்து G8 மாறிச்சு. இவங்கெல்லாம் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ். ஓகேவா? வேர்ல்டுலேயே ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்னால் இந்த G7, G8 இது எல்லாமே. G20ங்கிறது அடுத்த நிலையில் உள்ள பவர்ஃபுல் கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து யார் யார் போகிறாங்க, யார் யார் ஆட ஆகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக பாருங்கள். இது எல்லாமே என்ன பண்ணணும், கண்டங்கள் வயசு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். G7 முடிச்சிட்டிங்கன்னா G8 ஈஸி, ரொம்ப ஈஸி. G8 முடிச்சிட்டிங்க 8 கண்ட்ரி ஓரம் வச்சுருங்க. அப்போ G20ல் 8 கண்ட்ரிஸ் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது 12 கண்ட்ரிஸ் தான். அந்த 12 கண்ட்ரிஸ் எங்கெங்கே இருக்குன்னு தனியாக பாருங்கள். 12 கண்ட்ரிஸ் எங்கெங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆசையாக பாருங்கள். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம், இந்தியா எங்கே என்ட்ரு ஆகுது, G20ல் தான் என்ட்ரு ஆகுது. அப்போ ஆல்ரெடி என்ன பண்ணணும், இந்தியா எங்கே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா ஆப்வியஸாக ஆஸ்திரேலியா உள்ளே வந்துருமா. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஆசியா, ஆஸ்திரேலியா இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஆசியாவில் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் G20ல் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. இதில் உள்ள கண்ட்ரிஸ்களில் 12ல் இது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் உள்ள கண்ட்ரிஸ் மட்டும்தான். ஓகேவா? கண்டிப்பாக வட அமெரிக்காவில் எதுவும் வரப்போகிறது கிடையாது. வட அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ தான் இருக்குது, அது வரப்போகிறது கிடையாது. அப்போ கன்ஃபார்மாக எதுலேருந்து வரும், தென் அமெரிக்காவிலேருந்து. G7லையும் இல்லை, G8லையும் இல்லை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக G20ல் தென் அமெரிக்கா கண்ட்ரிஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் தானே. அப்போ ஆப்வியஸாக நான் என்ன சொன்னேன், அந்த பிரேசில்னு சொன்னேன். பிரேசில் இருக்குது, அர்ஜென்டினா இருக்குது, 2 பெரிய கண்ட்ரிகள் தான். கண்டிப்பாக அந்த 2 கண்ட்ரிகளும் G20ல் வரும். அப்போ ஆசியாவில் உள்ள கண்ட்ரிஸ்கள் தென் அமெரிக்காவிலேருந்து என்ன பண்ணிட்டேன், சவுத் அமெரிக்காவிலேருந்து பிரேசில், அர்ஜென்டினா உள்ளே வந்தாச்சு G20ல். கரெக்டாக? அடுத்து ஆஸ்திரேலியா உள்ளே வந்தாச்சு, 3 வந்துச்சு. 12ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் 9 தான். அந்த 9ல் ஆசியாவிலேருந்து எத்தனை கண்ட்ரிஸில் இந்தியா இருக்கும், சைனா இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 7 கண்ட்ரிஸ் தான். அந்த 7 கண்ட்ரிஸ் எதுலேருந்து பாருங்கள், ஐரோப்பாவிலேருந்து, அப்புறம் ஆப்பிரிக்காவிலேருந்து என்னென்ன கண்ட்ரிஸ் வரும்னு பாருங்கள். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் என்ன இருக்கும், சவுத் ஆஃப்ரிக்காலாம் எதுலேருந்து வந்திருக்கும், ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற கண்டத்துலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து காண்டினென்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த G20, G7, G8 அப்படிங்கிறது லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களாகவே கொஷின் கேட்டு பாருங்கள். உங்களை கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு G7 கண்ட்ரிஸ் எது அப்படின்னு சொல்லி வரிசையாக லெஃப்ட் டு ரைட் வாங்க. லெஃப்ட்டில் 2 காண்டினென்ட்டு, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. அது கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு காண்டினென்ட் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவும் கொஞ்சம் ரைட்டில் மேலே என்ன இருக்குன்னா ஐரோப்பா இருக்குது. ஐரோப்பாவுக்கும் கொஞ்சம் ரைட்டில் ஆசியா இருக்குது. ஆசியாவுக்கு நேராக கீழே என்ன இருக்குன்னா ஆஸ்திரேலியா இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு மேலே டாப் மோஸ்ட்டில் என்ன இருக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் கீழே டாப் மோஸ்ட்டில் என்ன இருக்கும். ஸோ அதுதான் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த G7, G8 அண்ட் G20 வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ பாருங்கள், பார்த்துட்டு இந்த வே ஆஃப் ஸ்டடிங் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன், இது சில பேருக்கு செட் ஆகாது. அப்படி செட் ஆகணும்னா உங்களோட வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும்ல, அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா? சரி, ஓகே, டேக் கேர், ஸ்டடி வெல்.